லாவண்யா மேம் வந்து அவங்க பெயிண்டிங்கை டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸிபிஷனில். உங்கள் பெயிண்டிங்கை பற்றி என்ன இன்ஃபார்ம் பண்ணதெல்லாம் சொல்லுங்கள். ஓகே, வணக்கம் சார். நான் வந்து இப்போது திருமணமான புது பெண்களை பற்றின ஒரு 3 ட்ராயிங் வந்து இந்த அரங்கத்தில் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் டோர் அப்படின்னா அதில் ஒரே ஒரு கருத்து தான் இருக்கும், நீங்கள் சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி ஓப்பன் டோர் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி பெயிண்டிங் சொல்லுவாங்க இல்லையா சார். நிறைய பேர் நிறைய ஒரு கற்பனைகள்லாம் சிந்திப்பாங்க இல்லையா, அதுதான் இது வந்து க்ளோஸ் டோர் பெயிண்டிங் தான். பார்த்த உடனே எல்லாருக்குமே கன்வே ஆயிரும். அவங்க வந்துட்டு அவங்க அம்மா வீட்டில் வந்துட்டு செல்லமாக ராணி மாதிரி வளர்ந்துருப்பாங்க. புதுசாக அந்த வீட்டில் போய் சமைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து வருது. ஆமாம். அப்போது வந்து அந்த பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, பட் சமைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். இந்த புதுசாக சமைக்கிறதுனால அவளுக்கு அந்த புகை எல்லாமே புதுசாக இருக்குது, அவளுக்குள்ளே இருக்கிற அந்த வேர்வை அது புதுசாக இருக்குது, எல்லாமே புதுசாக இருக்குது. அப்படின்ற போது அந்த புகை அடிக்கும்போது அவளோட முக சுளிப்பு எப்படி இருக்குது அப்படின்றது தான் சார் நான் இங்கே வந்து கன்வே பண்ணியிருக்கேன். இல்லைங்களா சார், இந்த பெயிண்டிங்கோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணவாழ்வின் மரபு. முழுக்க முழுக்க இது வந்து முழுக்க முழுக்க ஆயில் பெயிண்டிங். இது வந்து வாட்டர் கலர். இது வந்து என்னென்னா நம்ம திருமணமானதுக்கப்புறம் எல்லா பெண்களுக்கும் எல்லா வீட்லேயும் உள்ள மரபு வந்து என்னென்னா இந்த ஒரு மரபு தான். கல்யாணம் ஆன பெண்கள் வந்து குளித்து முடித்த விட அந்த தாலியில் ஈரம் நிறைந்த அந்த தாலியில் பொட்டு வைக்கிறது வந்து வழக்கம். அது ஒரு கான்செப்ட். அண்டு தன்னோட கணவன் வந்து இராணுவத்துக்கு போயிருந்தாலோ இல்லை வெளிநாட்டில் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலோ அவள் வந்து அவனை எண்ணி அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவனுக்காக வேண்டுறது. அவனுக்காக வேண்டும் போது பெண்கள் வந்து இந்த செயலை வந்து செய்வாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம பெயிண்டிங் மட்டும் சும்மா பண்ணணும்னு இல்லாமல் நம்ம கல்ச்சரையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க லாவண்யா மேம். இப்போ அவங்களோட 3rd பெயிண்டிங்கை பார்க்கலாம். ஸோ இது வந்து அவங்களோட 3rd பெயிண்டிங். ஸோ இதில் என்ன மேம் இன்ஃபர் பண்ண வரீங்க? ஒரு பூ கட்டுற மாதிரி இருக்குது, பட் இதுவுமே ட்ரெடிஷனை நீங்கள் விடாமல் பண்ணியிருக்கீங்க. பெண் வந்து பூப்படைதல் விழாவாக இருக்கட்டும் இல்லை திருமணமாக இருக்கட்டும், அது ஒரு விசேஷங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் அதில் வந்து மெயினாக இருப்பாங்களே வாசி. ஆண்கள் வந்துட்டு வெளி வேலைகளை பார்க்க போயிடுவாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற அந்த அலங்கார வேலைகள் அனைத்துமே பெண்கள் தான் பார்ப்பாங்க. அந்த அலங்கார வேலைகள் பண்ணும்போது இப்படித்தான் வீட்டில் பூக்களை பறித்து பெண் வந்து பூ கட்டுற மாதிரி அந்த விசேஷ நாள் அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக நான் அந்த பொண்ணுக்கு வந்து பட்டு சேலை அந்த ஜுவல்ஸ் இதெல்லாமே அணிவிச்சிருப்பேன். உங்கள் 3 பெயிண்டிங்கும் ஆர்டினரியாக இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக போவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்டர்வியூ மேம்.